வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை இட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் ரெசிபி, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் ரசகுல்லா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ரசகுல்லா பண்ணுறதுக்கு 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். பாலை அடிக்கடி இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க, அப்போ தான் பால் ஆடை ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். பால் நல்லா காஞ்சி கொதித்து வரணும். இப்போ பால் நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டுக்கணும். அதில் இப்போ லெமனை பிழிஞ்சு விட்டதும் பால் நல்லா திரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், தண்ணி தனியாக பன்னீர் தனியாக வந்துருச்சு. இந்த மாதிரி வரணும். இப்போ ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு காட்டன் துணியை போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பன்னீரை ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இந்த தண்ணி நல்லா சத்துங்க, இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். சப்பாத்தி கிரேவி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நல்லா தண்ணியை ஊற்றிக்கோங்க. அந்த லெமனோட ஃப்ளேவர் போகிறதுக்காக இப்படி பண்ணுறோம். துணியை நல்லா இறுக்கமாக கட்டி தண்ணியை நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. உங்களால் எந்தளவுக்கு புழிஞ்சு எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம துணியை நல்லா கட்டி ஒரு 30 நிமிஷம் வச்சிடலாம். 30 நிமிஷம் ஆகிருச்சு. தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. இதில் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் பிசையணும். இந்த உதிரியாக இருக்கிறதெல்லாம் ஒன்று சேர்ந்து சப்பாத்தி மாவு மாதிரி வரணும். நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இதில் நம்ம ரசகுல்லா பால் ரெடி பண்ணிடலாம். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசாக உருட்டினீங்கன்னா நீங்கள் அது ஜீராவில் போடும்போது அதோடய சைஸ் டபுள் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உருட்டிக்கோங்க. இந்த சைஸில் நீங்கள் உருட்டி வச்சா போதும். இப்போ நம்ம ரசகுல்லா பால் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஜீரா ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் 1/2 கப் நான் சர்க்கரை எடுத்துக்கிறேன். 1 லிட்டர் பாலுக்கு 1/2 கப் எடுத்துருக்கேன். அதுக்கு தண்ணி அளவு 3 கப் நான் எடுத்திருக்கேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சா போதுங்க, பாகுபாதம் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் 3 ஏலக்காவை நான் தட்டி போட்டுக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் எடுத்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்ததும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ரசகுல்லா பாலை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. 5 நிமிஷம் ஆகிருச்சு. இப்போ பாருங்கள், ரசகுல்லா பாலோட சைஸ் கொஞ்சம் பெருசாகி வந்திருக்கு. இதை லைட்டாக 5 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி திருப்பி விட்டுக்கோங்க. அது மேலே இந்த மாதிரி லைட்டாக கரண்டி வச்சா போதும், அது டேர்ன் ஆகிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், ரசகுல்லா ரெடி ஆகிருச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் வச்சிடலாம்.
இதை ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் கழித்து சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் ரசகுல்லா ஜீராவில் ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரசகுல்லாவை வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணுறதை நம்ம பார்த்தோம். நீங்கள் 2-3 நாள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுவையர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.